வணக்கம் நண்பர்களே. திருவண்ணாமலையில 35 டன் கொண்ட ஒரு பாறை மேல இருந்து அந்த மலையில இருந்து சரிக்கு கீழே வந்து வந்து ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா விழுந்துருச்சு. மண் சரிவோட விழுந்திருக்கு. காரணம் பெண்கள் புயல் இல்ல அப்படின்னா மழை, கனமழை, எது வேணா நம்ம சொல்லலாம். பட் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே இந்த மழையால ஏதாவது ஒரு பிரச்சனை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற இடங்கள்ல வரதான் செய்யும். இந்த முறை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற இடங்கள்ல ஓரளவுக்கு கனமழை இருந்தாலும் அங்க இருந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையை விட இப்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் திருவண்ணாமலை உள் மாவட்டங்களா இருக்கக்கூடிய சேலம், தருமபுரி போன்ற இடங்கள்ல பல இடங்கள்ல நல்ல மழை பெஞ்சிருக்கு. பட் அதுல ரொம்பவே பாதிப்படைஞ்சது திருவண்ணாமலை அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலையில மற்ற இடங்கள் பாதிப்பு அடைஞ்சிருந்தாலும் அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்கலையும் ஒரு வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னடா சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 35 டன் கொண்ட ஒரு கல் அந்த மலையில இருந்து திருவண்ணாமலை, அதுவும் கார்த்திகை தீபம் வரக்கூடிய இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கார்த்திகை தீபம் வரப்போகுது. ஒரு 15 நாள் 20 நாள் இருக்கு, அதுக்குள்ள கார்த்திகை தீபம் வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மலையில இருந்து பாத்தீங்கன்னா வஉசி நகர் அப்படிங்கிற மாதிரி கிழக்கு பகுதியில இருக்கு, மலைக்கு கிழக்கு பகுதியில இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அந்த கல் உருண்டுகிட்டே ஒரு கூரை வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அந்த வீட்டு மேல விழுந்துருச்சு. மொத்தம் 3 வீடுகள் 4 வீடுகள் பாதிப்படைஞ்சிருக்கு. அதுல ரொம்பவும் முக்கியமானது ஒரு வீடு. அதுல ஒரு கணவன், ஒரு மனைவி, அவங்களோட 2 குழந்தைகள். அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுல விளையாடிட்டு இருக்கு. அதாவது இங்க குழந்தைகள் இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு 3 குழந்தைகள் இந்த குழந்தைகளோட விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த கோர சம்பவம் நடந்திருக்குங்க. சரியா சொல்லணும்னா நேத்து 4:45க்கு, அதாவது அந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு. மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. நமக்கு 30ஆம் தேதி, அதாவது நவம்பர் 30, டிசம்பர் 1 இது போன்ற சமயங்கள்லயே பெண்கள் புயலோட தாக்கம் அதிகமா இருக்கும். சென்னை, செங்கல்பட்டு, தமிழ்நாட்டுல பல பகுதிகளுக்கு பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட், முன்னெச்சரிக்கை எல்லாமே விடுத்திருக்காங்க. சோ இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கல. பட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மீட்பு பணிகள் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுல நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு குறுகிய சந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்ன குறுகிய சந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்கு ஒரு ரோடு போறதுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்னதுதான். ஒரு ஜேசிபி, ஒரு இயந்திரம் போக முடியாது, ஒரு வண்டி போக முடியாது, ஒரு 2 பேர் நடந்து போலாம், அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குறுகிய சந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மலைக்கு அடிவாரத்துல கிட்டத்தட்ட அந்த மலையை சுத்தி ஒரு 2000 வீடுகள், ஒரு 5000 மக்கள் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு இயந்திரம் கூட போக முடியாததுனாலதான் இந்த தோல்வி ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம மண் சரிவுகளும் அவ்வப்போது இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி காரணங்களாலதான் பாத்தீங்கன்னா பேரிடர் மீட்பு குழுவால சீக்கிரமா போய் அவங்கள அதாவது அந்த இதை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த விஞ்ஞான காலத்துல ஏன்னா மண் சரிவு போய் காப்பாற்ற முடியாதா, ஒரு போர்வெல்ல இருந்து ஒரு குழந்தைய விழுந்துருச்சு அதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு இயந்திரம் இல்ல. ஓகே, இது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மண் சரிவுல எடுத்திருக்கலாமே, காப்பாத்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, அதுல இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாறை இருக்கு, நம்ம ஒரு இயந்திரத்தை வச்சு டக்குன்னு எடுக்கும் போது அந்த பாறை உருண்டுச்சுன்னா இன்னும் கீழே இருக்கக்கூடிய வீடுகள் நிறையவே பாதிப்படையும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க. வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதுவும் பாத்தீங்கன்னா மனிதர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன ஜேசிபி பாத்தீங்கன்னா போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு, 16-17 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய வரல. கிட்டத்தட்ட அந்த 7 பேரோட நிலைமை என்ன அப்படிங்கறதும் தெரிய வரல. பட் ஆனா முயற்சிகள் அப்படிங்கிறது யாரும் விடல. பக்கத்துல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா தான் இருக்காங்க. பெண்கள் புயல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்படுத்தி இருக்கு. ஸோ சென்னை, செங்கல்பட்டு போன்ற இடங்கள்ல எப்பவுமே பயங்கரமான மழை இருக்கும். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல எப்பவுமே சென்னை போன்ற பகுதிகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த முறை சென்னை போன்ற பகுதிகள் தப்பிச்சிருக்கா, மழை பெய்யலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. எப்பவுமே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15 நாள் 20 நாள் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள்லயோ 10 மணி நேரத்திலயோ பெஞ்சாதான் பிரச்சனை. பட் சென்னையில இன்னைக்கும் மழை இருக்கு, இன்னைக்கும் தண்ணி தேங்கி இருக்கு. பட் அது ஏன் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலைன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மழை பெஞ்சதுனால தொடர்ந்து மழைகள் ரொம்ப கம்மியா பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கே தவிர பெரிய லெவல்ல, அதாவது 2023 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், இது போன்ற அளவுகள்ல பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுத்தல. அதே போல மேலும் இந்த பெண்கள் புயலால பாதிக்கப்பட்ட ஊர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தோட உள்பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. எப்படி திருவண்ணாமலை, விழுப்புரம் சொன்னமோ அதே போல சேலம், தருமபுரி,
அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர்ல மூழ்கி இருக்கு. அதே போல ஊத்தங்கரையில வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி வந்து வெள்ளம் போல காட்சி அளிச்சிருக்கு. சோ அந்த சம்பவத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்போம். சோ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, உங்க ஊர்ல மழையோட நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணீங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நன்றி, வணக்கம்.